72,000 நாடிகளும் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் கூட அவை அனைத்து ஓரிடத்தில் வந்து கூடக்கூடிய இடத்திற்கு பேரு பெருந்துறைன்னு பேரு. இந்த இடத்துக்கு வீடு அழகா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு அதை தாங்கி நிற்கிற தாங்கு சக்தியை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் அப்படிங்கிற இடத்துல அவர் சுட்டி காட்டுறார். நீங்க எல்லாத்தையும் கவனிக்கிறீங்களே, அதனுடைய அடி புறப்பட்ட இடம், அதை மறந்துடாத. அதை எப்பொழுதும் போற்ற வேண்டும், எப்பொழுதும் ஆரோக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல மாணிக்க வாசகர் பெருமான் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த வீடு அழகா இருக்குன்னு சொன்னாலும் அங்கே ஒரு திறமைசாலியோட புத்தி அறிவு அங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடு ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொன்னாலும் அங்கேயும் அந்த ஒருத்தனுடைய வேலைக்காரனுடைய அறிவு அங்கே வேலை வெளிப்படுதுன்னு அர்த்தம். அவங்க சொல்ல வர்றது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறியே, அது புறப்பட்ட இடத்தை மறந்து விடாதே அப்படின்னு சொல்ல வர்றாரு. மாணிக்க வாசகரால் இந்த உலகிற்கு அருளப்பட்ட சிவபுராணத்தினுடைய உள்ளார்ந்த விளக்கத்தை பகிர்ந்து வருகிறோம். கடந்த பதிவின் தொடர்ச்சியாக ஐயன் என்ன சொல்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் வாழ்க அப்படின்னு சொன்னாரு, அதுக்கடுத்து வெல்கன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. இப்போ போற்றுகிறார். எதை போற்றுகிறார் அப்படின்னா, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றிங்கிறார். எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. அடி அடி அடிங்கிற வார்த்தை கொண்டு வர்றார். முடிங்கிறது மேலே, அடிங்கிறது கீழே. இவர் எதையோ ஒன்று ரகசியமாக நமக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. ஈசன் அடி போற்றி. எல்லாருக்கும் ஒரே பார்வை தான். ஈசன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு பேர் தான் ஈசன். ஈசனுடைய அடி, ஒரு ஜோதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் பெரியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜோதிக்கு பேர் சிவம் அப்படின்னு பேர். இந்த சிவத்தினுடைய கொழுந்து, சில பேருக்கு பேரெல்லாம் கூட வச்சிருப்பாங்க, சிவ கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு. கொழுந்து அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் கொழுந்துன்னு பேர், கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் அடின்னு பேர். நம்முடைய மானுட தேகமே ஜோதி வடிவம். அந்த ஜோதி வடிவம் மூலாதாரத்தில் தொடங்கி இங்கே வரைக்கும் அந்த ஜோதி பரவி நிற்கிது அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். இந்த இடம் தான் கொழுந்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஈசனுடைய அடி அப்படின்னு அப்போ எதை சொல்றாரு? இங்கே இருப்பவன் ஈசன் என்றால் அவனுடைய அடி என்றால் அந்த ஜோதி தொடங்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாரு. அந்த இடத்தை போற்றுகிறார். நல்லா கவனிங்க. போற்றுதல் அப்படின்னா வாழ்க வாழ்கன்னு போற்றுதல் அல்ல, ஆரோக்கியமான முறையில் கவனித்தல்னு அர்த்தம். எந்தை அடி போற்றி, அது வேற ஒன்றும் இல்லையப்பா, எனக்கும் அதுதான் அடி, எனக்கும் அதுதான் மூலம் அப்படின்னு மூலாதாரத்தில் போய் கை வைக்கிறார் போற்றின்னு சொல்லிட்டு. தேசன் அடி போற்றி. தேசு அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். தேசன் அப்படின்னா ஒளி பொருந்தியவனுடைய அடி போற்றி. அந்த ஒளி பொருந்தியவன்னா நாம தான். என்னுடைய அடி அப்படின்னு கேட்டால் எதுன்னா அதுவும் மூலாதாரம் தான். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து ஆதாரமே தொடங்குது. சிவன் சேவடி போற்றி. இந்த இடத்துக்கு பேர் சிவன், சிவம் இருக்கக்கூடிய இடம். சேவடி, சேன்னா சிவந்தன்னு ஒரு அர்த்தம். சிவந்த அடி போற்றி. நல்லா கவனிச்சு பாருங்க. மூலாதாரத்தினுடைய வர்ணம் சிவந்த நிறம். சிவனுடைய சிவந்த அடி போற்றி அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடியவன அடி இங்க இருக்கு, அந்த இடம் சிவந்த நிறத்தில் இருக்கும், அதையும் போற்றுகிறார். மூலாதாரத்தை போற்றுகிறார். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. என்னுடைய நேசத்தில், என்னுடைய பிரியத்தின் பேர்ல நிக்கிறார் ஒருத்தர். நான் அவன் மேலதான் ரொம்ப பாசத்தை வச்சிருக்கேன், அவன் மேலதான் ரொம்ப நேசத்தை வச்சிருக்கேன். யார் அவன்? நிமலன், ரொம்ப தூய்மையானவன், அவனுடைய அடியும் போற்றி. அப்போ என்னுடைய நேசத்தில் நிற்பவன் ஒருவன், அவன் தூய்மையானவன், அந்த தூய்மையானவனுக்கும் அவனே அடியாகவும் இருக்கிறான், அவனையும் போற்றுகிறார். மொத்தத்தில் ஒரு இடம்தான், அந்த ஒரு இடத்துக்கு எவ்வளோ அடைமொழியை சொல்றார் பாருங்க. மாய பிறப்பருக்கும் மன்னனுடைய அடி. மாய பிறப்பு, பிறப்புங்கிறதே ஒரு மாயை. நான் பிறக்கிறேன் சாகிறேன், மீண்டும் பிறக்கிறேன் சாகிறேன், இந்த மாய வலையிலிருந்து என்னை அறுப்பவனும் அவன்தான் அப்படிங்கிறார்.
அவனை நான் போற்றுகிறேன்கிறது. சீரார் பெருந்துரைனம். சீரார் அப்படின்னா சீர் ஆர், சீர்னாலே அழகு, ஆர்னா பேரழகு, அழகும் பேரழகும் நிறைந்த பெருந்துரை. வெறும் துறைனா ஒரு ஊர்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க, பெருந்துரைனா பெரிய ஊர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாரு? மறைப்பொருளாக ஒரு ரகசியத்தை அங்க பதிச்சு வைக்கிறார். என்னன்னா 72,000 நாடிகளும் கூடக்கூடிய ஒரு இடத்தை பெருந்துரைங்கிற பெயரால குறிப்பிடுறார். 72,000 நாடிகளும் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும் கூட அவை அனைத்து ஓரிடத்தில் வந்து கூடக்கூடிய இடத்திற்கு பேரு பெருந்துரைன்னு பேரு. இந்த இடத்துக்கு அந்த தேவனுடைய அடி போற்றி. எல்லாமே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜோதியினுடைய திருவடி. மேலே இருக்கிறது கொழுந்து முடி, கீழே இருப்பது திரு, அந்த தெய்வத்தினுடைய அடி. அந்த கொழுந்தினுடைய அடியை நான் போற்றுகின்றேன். அப்படின்னா இங்க சூட்சுமமா எதையோ ஒன்று நமக்கு சொல்றாரு. நீ மேலே மட்டுமே கவனிக்காத, கீழே ஒருத்தன் இருக்கான், இவை எல்லாத்தையும் மூலமா இருந்து பார்க்கிறவன் அவனை பாருங்கிறாங்க. நம்ம வீட்டை மட்டும் பார்த்து பிரயோஜனமே இல்லை, அந்த வீட்டை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்டையும் நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. வானம் தோண்டி இல்லை பேஸ்மெண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, பில்லர்லாம் போடுவாங்க. எதுக்கு? அந்த வீட்டை தாங்கி நிற்கிறதுக்கு. வீடு அழகா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு அதை தாங்கி நிற்கிற தாங்கு சக்தியை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அப்படிங்கிற இடத்துல அவர் சுட்டி காட்டுறார். நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறீங்களே, அதனுடைய அடி புறப்பட்ட இடம், அதை மறந்துடாத. அதை எப்பொழுதும் போற்ற வேண்டும், எப்பொழுதும் ஆரோக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படிங்கிற இடத்துல மாணிக்க வாசகர் பெருமான் மிக தெளிவாக இருக்கிறார். எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. ஜோதி அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அது புறப்பட்ட இடம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒன்று. வீடு அழகா இருக்கு, மிக அருமை. ஆனா அந்த வீட்டை தாங்கி நிற்கக்கூடிய வானம், அடிப்படை பேஸ்மெண்ட், அதை நாம கவனிக்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றது. வீட்டை கட்டினது யாருங்க? அவர் ராமசாமி கட்டினாருங்க. ராமசாமி கட்டின வீடுங்க, இது எங்கள் அப்பா கட்டின வீடுங்கன்னு சொல்லிடாதீங்க. அந்த வீட்டை கட்டினதுக்கு பின்னால் ஒரு கொத்தனார் இருக்கிறாரு, சித்தாள் இருக்கிறாரு, எலக்ட்ரீஷியன் இருக்கிறாரு, பிளம்பர் இருக்கிறாரு. மூலத்தையும் எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த வீடு அழகாக இருக்குன்னு சொன்னாலும் அங்கே ஒரு திறமைசாலியோட புத்தி அறிவு அங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடு ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொன்னாலும் அங்கேயும் அந்த ஒருத்தனுடைய வேலைக்காரனுடைய அறிவு அங்கே வேலை வெளிப்படுதுன்னு அர்த்தம். அவங்க சொல்ல வர்றது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறியே, அது புறப்பட்ட இடத்தை மறந்து விடாதே அப்படின்னு சொல்ல வர்றார். சில இடங்களில் சில சூட்சுமங்களை நீங்கள் அப்படியே திரும்ப திரும்ப மனதில் ஓட விட்டால் மட்டும்தான் புறப்பட்ட இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னே உங்களுக்கு புரியும். இங்கே புறப்படக்கூடிய இடத்திற்கு ஒரு பேரையே பெரியவங்க வச்சுருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது நான் வச்ச பேர் இல்லை. மூலாதாரம், மூல ஆதாரம், எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடியது. அதைத்தான் இவரும் குறிப்பிடுறார். அந்த இடத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்றார். ஏன்? அதுதான் எல்லாவற்றிற்கும், எல்லாம் புறப்படுவதற்கு காரணமான இடம். அந்த இடத்த கவனம் வச்சீங்கன்னா, புறப்படுற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சேரும் இடம் உனக்கு எளிமையா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இவை அனைத்தையும் வெல்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் பெருமான் அந்த இடத்துல தமிழை போற்றுகிறார். மீண்டும் தொடர்வோம். குருவே சரணம்.